பொது சமூகத்துக்கு ஆம்ஸ்ட்ராங் அறிமுகமே இல்லாதது ஏன்? பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பிரேக்கிங் நியூஸ் ஆனது தொடங்கி அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது வரைக்குமான இடைவெளியில் தமிழக பொது சமூகம் மனதில் வியந்து எழும்பும் அடிப்படை கேள்விகள் இவை. யார் இந்த ஆம்ஸ்ட்ராங்? சமூக ஆர்வலர்களும் அரசியல் தலைவர்களும் இடைவிடாமல் புகழஞ்சலி செலுத்துவது ஏன்? இவருக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு கதறுவது ஏன்? இவ்வளவு நாட்களாக ஆம்ஸ்ட்ராங் பற்றி ஏன் நமக்கு தெரியவே இல்லை? இவ்வாறாக நீண்டு கொண்டே செல்லும் எளிய கேள்விகளுக்கு விடை தேட தொடங்கினால் நமக்கு கிட்டக்கூடிய புரிதல்களில் மிக முக்கியமான ஒன்று, நம் சமூகத்தில் ஒடுக்கப்படுவது பல்வேறு பிரிவு மக்கள் மட்டுமல்ல, அந்த ஒடுக்கப்படும் மக்களுக்காக குரல் கொடுத்து செயலாற்றி வரும் தலைவர்களும் தான். ஆம்ஸ்ட்ராங்கின் சமூக அரசியல் பின்புலத்தை சற்றே சுருக்கமாக பார்ப்போம். சென்னை பெரம்பூரில் வசித்து வந்த ஆம்ஸ்ட்ராங் சட்டக்கல்வியை முடித்து வழக்கறிஞராக பணியாற்றி வந்தவர். பட்டியலின மக்களின் கள போராளியான அவர் 2000ஆம் ஆண்டு முதல் தீவிர அரசியலில் ஈடுபட தொடங்கினார். பூவை மூர்த்தி மீது பற்றுக்கொண்டு புரட்சி பாரதம் கட்சியில் இணைந்து அரசியலில் செயல்பட்டு வந்தார். பூவை மூர்த்தி மறைவுக்கு பிறகு புரட்சி பாரதம் கட்சியில் இருந்து விலகியவர் சில காலம் தனித்தே இயங்கி வந்தார். குறிப்பாக 2006இல் நடந்த சென்னை மாநகராட்சி தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு கவுன்சிலர் ஆனார். ஒரு கவுன்சிலராக தன்னால் இயன்ற அனைத்தையும் மக்களுக்காக செய்தார். அதன்பின் பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைந்த அவர் செல்வ பெருந்தகை விலகிய பிறகு 2007ஆம் ஆண்டு அக்கட்சியின் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். கடந்த 2008ஆம் ஆண்டு அப்போதைய உத்தரப்பிரதேச முதல்வரும் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவருமான மாயாவதியை சென்னை அழைத்து வந்து மிகப்பெரிய அளவில் பேரணி நடத்திய போதுதான் வட சென்னையை தாண்டி ஓரளவு வெகுவாக அறியப்பட்டார் ஆம்ஸ்ட்ராங். 2011 சட்டப்பேரவை தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்டு கவனிக்கத்தக்க எண்ணிக்கையிலான வாக்குகளை பெற்றார். ஆரம்ப காலகட்டத்தில் பாதிக்கப்படும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நீதி கிட்டுவதற்காக களத்தில் மோதல் பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலை. இதனால் அவர் மீது பல குற்ற வழக்குகள் இருந்தன. அவை அனைத்திலும் நீதிமன்றம் நாடி விடுதலையானவர். குறிப்பாக 2008இல் சென்னை சட்டக்கல்லூரி மாணவர் கலவரம் தொடர்பாகவும் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கிலிருந்தும் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டார். மாயாவதி தலைமையிலான தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருந்தாலும் கட்சி பணிகளை தாண்டி பட்டியலின மக்களின் மேம்பாடுகளுக்காக தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தார் ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங் படுகொலையின் பின்னணியில் பழிதீர்த்தல் காரணமா, அரசியல் பின்புலமா என்றெல்லாம் பல்வேறு கோணத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆம்ஸ்ட்ராங் ஏன் பிற தலைவர்கள் போல் எல்லா மக்களுக்கும் அறிமுகம் ஆனவராக இல்லை என்று பொது சமூகத்திடம் இப்போது எழுந்துள்ள கேள்வியும் மிக முக்கியமானது. ஆம்ஸ்ட்ராங்கின் அரசியல் பணிகளை திருமாவளவன் தொடங்கி அன்புமணி வரை புகழ்ந்து தள்ளுகிறார்கள். பா. ரஞ்சித் தொடங்கி வெற்றிமாறன் வரை திரைப்பிரபலங்கள் பலரும் நேரில் அஞ்சலி செலுத்தி கதறி அழுகின்றனர். சமூக வலைத்தளங்களில் அரசியல் ஆர்வலர்கள் பலரும் ஆம்ஸ்ட்ராங்கை ஒரு அரசியல் ஆசானாகவே கொண்டாடுகிறார்கள். இவர்கள் எல்லாம் இதுநாள் வரை ஆம்ஸ்ட்ராங் பற்றி பொதுவெளியில் வாய் திறக்காதது ஏன்? இப்படி மேன்மை மிக்க தலைவர் ஒருவரை பற்றி அவரது மறைவுக்கு பின்னர் தான் தெரிந்து கொள்ள வேண்டுமா? இப்படியெல்லாம் பொது சமூகம் கேள்வி எழுப்புவதே ஆரோக்கியமான போக்குதான். ஆம்ஸ்ட்ராங் பற்றி பொது சமூகத்துக்கு அதிகம் தெரியாததற்கு ஆம்ஸ்ட்ராங்கும் ஒரு காரணமாகவே பார்க்கப்படுகிறார். ஆம், அவர் தன் மீது புகழ் வெளிச்சம் பாய்வதை தவிர்த்தவாறே அரசியல் செய்து வந்தார். பட்டியலின ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் தலைவராக அரசியலில் அடுத்தடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற முனைப்பு அவரிடம் இருந்ததில்லை. மாறாக அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து கல்வி எனும் பேராயுதத்தால் பல நிபுணர்களையும் தலைவர்களையும் உருவாக்குவதில் வேர்போல் செயல்பட்டு வந்தார். ஆம், பட்டியலின சமூகத்தில் இருந்து மட்டுமின்றி பிற சமூகத்தை சேர்ந்த ஏழை குடும்பங்களில் இருந்தும் கூட ஆயிரக்கணக்கான இளம் வழக்கறிஞர்களை ஆம்ஸ்ட்ராங் உருவாக்கினார். அவர்கள் மூலம் எளிய மக்களுக்கு நீதிமன்றத்தில் நீதி கிடைக்க வேண்டும் என்பதே அவரது தொலைநோக்கு பார்வை. வடசென்னை பகுதியில் வழக்கறிஞர்கள் மட்டுமின்றி ஏழை மாணவர்களின் கல்விக்கு உறுதுணையாக இருந்து பொறியாளர்கள், மருத்துவர்கள் என பல துறை நிபுணர்களை உருவாக்கினார்.
அதேபோல் வட மாவட்டங்களில் அம்பேத்கரையும் புத்த மதத்தையும் மக்களிடம் கொண்டு சேர்த்ததிலும் ஆம்ஸ்ட்ராங்குக்கு மிகப்பெரிய பங்களிப்புண்டு. அம்பேத்கரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவரை ஓர் ஆசானாக பின்பற்றி வந்த ஆம்ஸ்ட்ராங் அம்பேத்கரின் மேன்மைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதிலும் அக்கறை செலுத்தினார். அதேபோல் புத்த மதம் மீது அவர் பற்றுக்கு உதாரணமாக நிற்கிறது பெரம்பூரில் அவர் கட்டி எழுப்பிய புத்த கோவில். ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த பல்லாயிரக்கணக்கான மக்களின் கண்ணீரும் கூட ஆம்ஸ்ட்ராங்கின் சமூக பணிக்கு சான்றாக இருப்பதை பொது சமூகம் கண்டது. ஆம்ஸ்ட்ராங் இறுதி ஊர்வலத்தில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாது வழிநெடுக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்றனர். 21 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க சுமார் 8 மணி நேரத்திற்கு மேல் ஆனதையும் பொதுமக்கள் கண்டனர். தமிழகத்தின் வட மாவட்டங்களில் மிக முக்கிய தலைவராக ஆம்ஸ்ட்ராங் திகழ்ந்தாலும் கூட பிற தலைவர்களுக்கு இணையான புகழ் வெளிச்சம் பாயவில்லை என்பது உண்மைதான். அதேபோல் சென்னையில் எடுத்துக்கொண்டால் கூட வட சென்னை பகுதிகளில் மட்டும் இவரது போஸ்டர்கள் நிறைந்திருக்கும். மற்ற இடங்களில் இவர் பற்றி பெரிதும் தெரியாது என்பது உண்மை. ஆம்ஸ்ட்ராங் செய்தது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல். அவரது பாதையில் அரசியல் ஆதாயம் இல்லை. அது மட்டுமின்றி ஆளும் கட்சியின் அரசியல் போக்குக்கு எதிர்நிலைப்பாடு கொண்டவர். எனவேதான் விஜயகாந்த் மறைவின் போது அன்று கோயம்பேட்டில் கண்ணீர் விட்ட ஆட்சியாளர்கள் இன்று ஆம்ஸ்ட்ராங் மறைவின் போது பெரம்பூர் பக்கம் எட்டி பார்க்கவே இல்லை. இப்போது புகழ்பாடி வருந்தும் அரசியல் திரைப்பிரபலங்கள், சமூக ஆர்வலர்கள் இதுநாள் வரை ஆம்ஸ்ட்ராங் பற்றி பொதுவெளியில் பேசாதது ஒரு விதமான அரசியல்தான் என்று பொது சமூகம் புரிந்து கொள்ளும் அதே வேளையில் வெகுஜன ஊடகங்களையும் அம்பலப்படுத்தி இருக்கிறது ஆம்ஸ்ட்ராங்கின் மறைவு. ஆம், டிஜிட்டல் ஊடகம், சமூக வலைதளங்கள் மட்டும் ஆம்ஸ்ட்ராங் குறித்த செய்திகளையும் வீடியோக்களையும் தொடர்ச்சியாக பதிவு செய்து ட்ரெண்டாக செய்யாமல் இருந்திருந்தால் பிரபலமான வெகுஜன ஊடகங்கள் பலவும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை வெறும் சிங்கிள் காலம் செய்தியாக மட்டுமே பதிவு செய்திருக்கும்.